பீடியாட்ரிக் சர்ஜனுக்கும் ஜெனரல் சர்ஜனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எப்படி சார் நீங்க அதை வகைப்படுத்துறீங்க? பீடியாட்ரிக் சர்ஜரிங்கிறது வந்து பிரான்ச் ஆஃப் ஜெனரல் சர்ஜரி தான் சார். இப்போ நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராப்ளம் பத்தி இப்போ சொல்றேன். அவங்க குழந்தைங்களுக்கு வந்து திடீர்னு வந்து அந்த கிராயின் பகுதியில வந்து ஒரு பல்ஜ் வந்துருது. ஆனா நார்மலா இருக்கும்போது நார்மலா தான் இருக்கும். அது என்ன கண்டிஷன்? அது எதனால வருது? அது வந்து நம்ம குடல் இறக்கமா கன்ஜெனிட்டல் டைப் ஆஃப் ஹெர்னியான்னு சொல்லுவோம் சார். ஹெர்னியாங்கிறது பெரியவங்களுக்கும் வரும், குழந்தைங்களுக்கும் வரும். எந்த வயசுல வந்தாலும் ஹெர்னியா வந்து மட்டும் சர்ஜரி தான் ஒரே ட்ரீட்மெண்ட். இது வந்து நீங்க ஒரு உளவியல் ரீதியா நீங்க சொல்றீங்க, அதாவது மனசுக்குள்ள அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது. ஆனா எந்த ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்து இந்த ஹெர்னியா போற வரைக்கும் எந்த ஸ்டேஜ்ல அவங்க கூட்டிட்டு வந்துடணும் டாக்டர் கிட்ட? ஃபர்ஸ்ட் ஒரு பல்ஜ் வருதுன்னு சொல்றீங்களா சார், அப்பயே ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு உடனடியா எவ்வளவு சீக்கிரம் சர்ஜரி பண்ண முடியுமோ சர்ஜரி பண்ணிட்டா 100% எந்த காம்ப்ளிகேஷன் வராது. பிளஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றப்பே சில சமயம் பிறந்தப்ப வெயிட் கம்மியா பிறக்கிற குழந்தைங்க, வீக் சைல்டுக்கு ஆப்போசிட் சைட்ல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் நம்ம அதே மாதிரி ஃபீமேல் சில்ட்ரன்ஸ்க்கு அந்த மாதிரி வரும். என்னோட பையனுக்கு சர்க்கம்சிஷன் தேவையா தேவையில்லையா? சர்க்கம்சிஷன் உண்மையில நல்ல ஹெல்த்தி ப்ரொசீஜர் தான். இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு பேரண்ட்ஸாக இருக்கிற ஒருத்தரும் வந்துட்டு ஒரு பெரிய கவலையோடு தான் இருக்கிறாங்க அவங்களோட குழந்தைங்கள நினச்சி. ஆக்சுவலாக அவங்க மொபைல் பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அவங்க வெளியில் விளையாட போகிறது கிடையாது அப்படிங்கிறது. ஒரு சில பேரண்ட்ஸ் ப்ரொடெக்டடாக இருக்கிறாங்க, ஒரு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு வெளியில் போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ஒரு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து சாதாரணமான காய்ச்சலா, இதுக்கு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே வந்துட்டு நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த எபிசோடை வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நான் இருக்கிறது SS ஹாஸ்பிட்டலில் புதுக்கோட்டையில் டாக்டர் பாலசுப்ரமணியம் கூட. டாக்டர் பாலசுப்ரமணியம் MBBS திருச்சி மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் சர்ஜரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில், அதுக்கப்புறம் ஒரு இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கிற எக்மோர் ICH, அதாவது பேபி ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லப்படுற அந்த ICHல he has done his MCH which is the super specialty in pediatric surgery. ஸோ சார் இன்றைக்கி அவரோட பிஸி ஸ்கெடியூலில் இன்றைக்கி என்னோட ஒரு 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. த மோஸ்ட் காமன் 10 questions ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து இந்த எபிசோட டாப்பிக்காக நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடியூ வெல்கம் டாக்டர். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் திஸ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பெற்றோர்களுக்கான குழப்பங்கள். இதுதான் வந்துட்டு எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ். நீங்கள் இங்கே இருக்கிற மத்தியில் உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வருது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து? ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்போ கருவில் இருக்கிறப்பயே வந்து ஸ்கேன்லேயே இப்போ நிறைய அட்வான்ஸ் ஸ்கேன் டெக்னிக்ஸ் வந்ததுலேருந்து சின்ன சின்ன கிட்னி ப்ராப்ளம்ஸு, குடல் அடைப்பு, இந்த மாதிரி பவல் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிற அந்த குடல் வளராமல் எங்கேயாவது அடைப்பு ஏற்படுறது, லங்ஸ்க்கு அப்புறம் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் எல்லாமே இப்போ ஆன்டிநேட்டல் ஸ்கேன் சொல்கிற மாசமாக இருக்கப்பே கண்டுபிடிச்சிடுறாங்க சார். அப்பயே வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து பேனிக் ஆகிடுறாங்க. அப்போ தே வாண்ட் டு கன்சல்ட் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறப்ப பீடியாட்ரிக் சர்ஜரி அல்ல நியோநாட்டாலஜிஸ்ட் இருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் நியோநாட்டாலஜிஸ்ட்டுங்கிறவங்க இந்த ஸ்பெஷலாக 28 டேஸ்க்கு மட்டும் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட். ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணிட்டு இப்போ அந்த குழந்தைக்கு வந்து பிறந்தவொன்னு சர்ஜரி ஏதாவது தேவைப்படுதுன்னு தான் ஃபர்தர் எங்கள்கிட்ட வந்து அட்வைஸ்க்கு வருவாங்க சார். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவங்கள நம்ம கவுன்சில் பண்ணிட்டு குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் அது சர்ஜரி பண்ணணுமா இல்லை ஸ்கேன்ஸ் மட்டும் பண்ணி வெயிட் பண்ணலாமா என்னென்னு இந்த மாதிரி காமன் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்னி கையில் வர PUJ அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், இந்த யூரின் சரி வெளியாகாமல் இது போஸ்ட் யூரியத்தல் வேல்னு காமனாக சொல்லுவோம். அதே மாதிரி லங்ஸில் ஏதாவது சிஸ்ட் ஃபார்ம் ஆகுறது, அந்த மாதிரி கண்டிஷன் நிறையா வருதுங்க சார். அதுக்கப்புறம் குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் நானும் நியோனாலஜிஸ்ட்டும் டீமாக இருந்து அந்த பேபியை ஃபாலோ பண்ணிட்டு எப்போ சர்ஜரி தேவையோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். மேற்கொண்டு அந்த பேபி வந்து பேரண்ட்ஸ்ட கவுன்சிலிங் கொடுத்தா அவங்களுக்கு மெயினாக வந்து அவங்க வந்து டென்ஷன் ஆகாமல் சர்ஜரி உங்களுக்கு 100% சக்ஸஸ் பண்ணி தரோம்னு சொல்லி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. செட்டப் வந்து நம்ம SS ஹாஸ்பிட்டலில் நாங்கள் எல்லாம் NICU ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக இது வந்து நிறைய மக்களுக்கு தெரியுமா என்னங்கிறதே தெரியல. ஆக்சுவலாக கருவில் இருக்கிற குழந்தையவே வந்துட்டு அது ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வந்துட்டு நியோநாட்டாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க ஒருத்தருக்குறாங்க. குழந்தை வெளியில் வந்து பிறந்ததுக்கப்புறம் உடனே அதோட இன்டர்வென்ஷன் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு அதை உடனே சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒரு விஷயம்னா பீடியாட்ரிக் சர்ஜனுக்கும் ஜெனரல் சர்ஜனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எப்படி சார் நீங்க அதை வகைப்படுத்துறீங்க? பீடியாட்ரிக் சர்ஜரிங்கிறது வந்து பிரான்ச் ஆஃப் ஜெனரல் சர்ஜரி தான் சார். பட் பீடியாட்ரிங்கிறப்ப டோட்டலாக அடல்ட் ஒரு ஆஸ்பெக்ட் வேற,
பீடியாட்ரிக் ஒரு கண்டிஷன் வேற, ஏன்னா தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் அனஸ்தீசியா வந்து தாங்க மாட்டாங்க பீடியாட்ரிக்ஸ் வந்து இனிஷியல். அதனால குழந்தைகளையும் பயந்துட்டா சர்ஜரினாவே பேரண்ட்ஸ் வந்து ஐயோ என்ன சார் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்கன்னே நிறைய பேர் டென்ஷன் ஆவாங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சர்ஜரி இவ்வளவு நேரத்துல பண்ணிடுவோம், குழந்தைங்க வந்து உடனே ரெக்கவர் ஆயிடுவாங்க நாங்க இதுன்னு சொல்லி பேஷண்ட்டை கவுன்சில் பண்ணி தான் எல்லாம் நாங்க சர்ஜரி பண்றோம். காமன் கண்டிஷன் பாத்தீங்கன்னா அந்த யூரின் போற கம்ப்ளைண்ட், சர்க்கம்சிஷன் தேவைப்படு வருவாங்க, குடல் இறக்கம், ஹெர்னியா, ஹைட்ரோசீல், விரைவியக்கம், இதெல்லாம் காமனா டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி நாங்க இங்க எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ இனிஷியல் பீரியட்ல எல்லாருமே கொஞ்சம் சர்ஜரினா பயப்பட்டாங்க சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ நம்ம சர்ஜரிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்குன்னா கொஞ்சம் எல்லாரும் இப்ப வர்றாங்க. இப்போ ஓகே 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 ரைட் கண்டிஷன் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க இது வரைக்கும் ஒரு 5000 சர்ஜரிஸ்க்கு மேல நீங்க பண்ணிருக்கீங்க, அதுலயும் 80% மேல வந்துட்டு குழந்தைங்களுக்கு தான் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற. அப்போ இப்போ இன்னைக்கு நிறைய பேர் ஒரு இந்த நம்ம புதுக்கோட்டை சரௌண்டிங்ஸ்ல நிறைய குழந்தைகள் வந்து இப்ப அடல்ட்ஸா கூட இருந்திருப்பாங்க. நீங்க 8 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு விளையாண்டு தெரியற ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு உங்களால பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே சார், இல்லைங்களா சார்? ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஜெனரல் சர்ஜரி வந்து பீடியாட்ரிக் சர்ஜரி ஜெனரல் சர்ஜரியில இருந்து அது எந்த ஒரு வகையில வந்து அது மாறுபடும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. ஜெனரல் சர்ஜரி வந்து நம்ம சர்ஜிக்கல் ஸ்கில் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும் சார். பிளஸ் நம்ம காஸ்மெட்டிக் சர்ஜரி மாதிரி அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி காஸ்மெட்டிக்ல எதனால சார் இது வந்து அடல்ட் வந்துட்டு வளர்ந்த ஒரு உருவம், இது வந்து வளர்ந்து ஆமாங்க சார், டெலிகேட் டிஷ்யூ எல்லாமே ஹேண்ட்லிங், அந்த டிஷ்யூ இது பண்றது அது எல்லாமே கொஞ்சம் இன்னும் நாங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபைன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே தனியாவே அதுக்குன்னு. ஓகே ஓகே புரியுது சார். இப்போ நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராப்ளம் பத்தி இப்போ சொல்றேன் சார். நிறைய பேர் இப்ப இதனாலதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு வந்து திடீர்னு வந்து அந்த கிராயின் பகுதியில வந்து ஒரு பல்ஜ் வந்துருது. ஆனா நார்மலா இருக்கும்போது நார்மலா தான் இருக்கும், திடீர்னு அழுகும் போது வெளில வருது, இல்ல ஓடி விளையாடும் போது வெளில வருது, அந்த மாதிரி சொல்றாங்க. அது என்ன கண்டிஷன், அது எதனால வருது? அது வந்து நம்ம குடல் இறக்கம் ஒரு கன்ஜெனிட்டல் டைப் ஆஃப் ஹெர்னியான்னு சொல்லுவோம் சார். ஹெர்னியாங்கிறது பெரியவங்களுக்கும் வரும், குழந்தைங்களுக்கும் வரும். எந்த வயசுல வந்தாலும் ஹெர்னியா வந்தா மட்டும் சர்ஜரி தான் ஒரே ட்ரீட்மெண்ட். அது மருந்து மெடிசன் நிறைய பேர் சொல்றாங்க மருந்து சாப்பிட்டா சரியாகும், அதெல்லாம் ஹெர்னியா மட்டும் சர்ஜரி பண்ணாதான் ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலா அடல்ட் டைப்ல என்னன்னா இந்த குடல் இறக்கத்துக்கு வந்து இந்த வலை சொல்லுவோம், மெஷின் சொல்லி வச்சு. ஆனா குழந்தைங்களுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. மைனர் டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி நைட் அட்மிஷன் பண்ணி ஏர்லி மார்னிங் பண்ணிட்டு ஈவினிங்கா டிஸ்சார்ஜ் பண்ற அளவுக்கு அட்வான்ஸ்டா 24 ஹவர்ஸ்லயே சர்ஜரி பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே ஹெர்னியா வந்து ஜஸ்ட் அந்த சாக்னு சொல்லுவோம், அந்த ஹெர்னியா குடல் இறக்கத்தை அந்த விதை பையோட சேர்ந்து வர ஒரு சாக் தான். அதை நம்ம டெலிகேட்டா டிஷ்யூவை செப்பரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா திருப்பி 100% வரவே வராது. ஓகே 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 அதனால நீங்க வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஐயோ சர்ஜரி அப்படிங்கிற மாதிரி, இது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான சர்ஜரி எல்லாம் அந்த மாதிரி சர்ஜரி ஏர்லியரா பண்ணிட்டோம்னா அது சேஃப் சார். அதை அவங்க நெக்லெக்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா அந்த குடல் வந்து உள்ள வந்து மாற்றுறது மொமெண்டம்னு சொல்லிட்டு அந்த இது வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறப்ப சைல்டு வந்து திடீர்னு வாமிட் கண்டினியூவா பண்ணும், பெயின்ல இதாகும், திடீர்னு ஷாக், அதாவது பெயின் ஷாக்னு சொல்லுவோம், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து அந்த இடத்துல வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகி சிலமே குடல் அழுகி போறது கூட அந்த மாதிரி கண்டிஷன்ல கூட கூட்டிட்டு வர்றாங்க. சர்ஜரி பண்ணுன்னு சொன்னாலே பயந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் டெலேட் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி வர டைம்ல சர்ஜரி வந்து இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுது, அன்னெசரி அவங்களுக்கும் டென்ஷன் தான். இதுல நம்ம என்ன சார் சொல்லணும், இப்ப மக்களுக்கு வந்து என்ன புரிதல் வேணும் அப்படிங்கறது கொஞ்சம் தெளிவா சொல்றீங்க. குழந்தைகள் அறுவை சிகிச்சைங்கிறது எல்லாமே அட்வான்ஸ்டு அனஸ்தீசியா எல்லாமே வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா சார் அந்த அனஸ்தீசியா எக்யூப்மெண்ட்ஸ் பாயில்ஸ் அந்த முன்னாடி இப்பெல்லாம் ஒரு ஸ்டேஷன் லேட்டஸ்டா குழந்தைங்க குடிக்கிற அளவு சிவோஃப்ளோரைன் அந்த மாதிரி அனஸ்தீசியா கேஸ் எல்லாம் உடனே குழந்தை ரெக்கவர் ஆகிற மாதிரி எல்லாமே அட்வான்ஸ்டா இருக்கு. அதனால அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இது டென்ஷனும் கிடையாது. அவங்க குழந்தைங்களுக்கு பயப்படுறது வந்து அனஸ்தீசியா, அப்புறம் கத்தி வச்சு கிழிக்கிறாங்க. அதுதான் அப்ப அந்த கத்தி வச்சு கிழிக்கிறப்ப நாங்க எவ்வளவு அந்த ஸ்கார் வந்து காஸ்மெட்டிக்கா பண்ண முடியுமோ, குழந்தை வளர்றப்ப அது தெரியவே கூடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்கார்லெஸ் சர்ஜரி மாதிரி தான் நாங்க டெக்னிக்கா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அது வந்து நாங்க பீரியட் சர்ஜரியில அந்த ஒரு இது வந்து நீங்க ஒரு உளவியல் ரீதியா நீங்க சொல்றீங்க, அதாவது மனசுக்குள்ள அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது. ஆனா எந்த ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்து இந்த ஹெர்னியா பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜ்ல அவங்க கூட்டிட்டு வந்துடணும் டாக்டர் கிட்ட? ஃபர்ஸ்ட் ஒரு பல்ஜ் வருதுன்னு சொல்றீங்களா சார், அப்பயே ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு உடனடியா எவ்வளவு சீக்கிரம் சர்ஜரி பண்ண முடியுமோ சர்ஜரி பண்ணிட்டா 100% எந்த கம்ப்ளைண்ட் வராது. பிளஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றப்பே சில சமயம் பிறந்த வெயிட் கம்மியா பிறக்கிற குழந்தைங்க, வீக் சைல்டுக்கு ஆப்போசிட் சைடுல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பண்றோம் சார். அதே மாதிரி ஃபீமேல் சில்ட்ரன்ஸ்க்கும் அந்த மாதிரி வரும். ஃபீமேல் சில்ட்ரன் லெஸ் than 5 years பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு 60% சான்ஸ் ஆஃப் ரெக்கரன்ஸ் ஆப்போசிட் சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் பண்றது. இப்போ நம்ம எஸ்எஸ்எஸ்ல ஃபீமேல்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு வர ஹெர்னியாலாம் இப்ப லேப்ரோஸ்கோப்லயே பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஓகே, லேப்ரோஸ்கோப்
சொன்னா நம்ம ஃபுல்லா ஓபன் பண்ணாம லாப்ரோஸ்கோப்லயே பெண் குழந்தைங்களுக்கு பண்ற அளவுக்கு. ஓகே ஓகே. நம்ம லாப்ரோஸ்கோபி பத்தி நம்ம பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி இப்ப வயிறு வலி அப்படின்னு சொல்றோம். இப்ப ஹெர்னியாங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஹெர்னியாங்கிறது என்ன சொல்ல வரீங்க? வந்துருச்சு இந்த மாதிரி பல்ஜ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இமிடியேட்டா நம்ம பாத்துறணும். அது ஹெர்னியா டைப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சர்ஜரி ஒண்ணுதான் வழி. அதனால நம்ம அதை நோக்கி நம்ம கொண்டுட்டு போயிடணும். இதை டிலே பண்ண நம்ம சர்ஜரி வந்து காம்ப்ளிகேட் ஆகத்தான் செய்யுமே தவிர, ஆனா சர்ஜரி பண்ணினா மட்டும்தான் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. இப்ப ஹெர்னியா முடிஞ்சிருச்சு. ஆனா நிறைய குழந்தைகள் வயிறு வலிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அப்பெண்டிசைட்டிஸ்ங்கிறது ஒரு விஷயம் வரும் அப்படிங்கிறது இப்ப காமனா எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இந்த வயிறு வலிங்கிறது அப்பெண்டிசைட்டிஸ் தானா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? குழந்தைங்களுக்கு காமன் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா மோஷன் போற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க சார். ஏன்னா டயட் முறைகள் குழந்தைங்களுக்கு இப்ப எதுவுமே எல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ், இது வந்து கான்ஸ்டிபேஷன் ரொம்ப காமனா இருக்கு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் வயிறு வலி வருது. பிளஸ் இந்த அப்பெண்டிக்ஸ், இந்த மிசென்ட்ரிக் நோட்ஸ்னு சொல்லுவோம், நிறைய அந்த நெறிக்கட்டிகள் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் காமனா குழந்தைங்களுக்கு வர காசஸ் ஃபார் அப்டாமினல் பெயின். அதுல அப்பெண்டிக்ஸ் ஒரு 50% சான்ஸ். அப்பெண்டிக்ஸ்ங்கிறப்ப குழந்தை வந்து எப்ப பிரசன்ட் பண்ணுதுன்னா, சில சமயம் அப்டாமினல் பெயின் வந்து சரியா சொல்ல தெரியாது குழந்தைங்களுக்கு. திடீர்னு லைட்டா வலிக்குதுமான்னு சொல்லுவாங்க. மோஸ்டா ஒரு 50% மேல உள்ள குழந்தைங்க வந்து லேட்டா தான் சார் வர்றாங்க. அப்பெண்டிக்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகி உள்ள சாலம் வச்சு அந்த மாதிரி தான் வர்றாங்க. ஏர்லியரா வர்றது பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30% தான் உடனே வர்றாங்க சார். இந்த ரைட் இலியாக் ஃபோசான்னு சொல்லுவோம் சார். அப்பெண்டிக்ஸ்க்கு இடத்துல வந்து கை வச்சாலே பெயின் சிவியரா இருந்துச்சுனாவே 90% அப்பெண்டிக்ஸ். அது கிளினிக்கலாவே நாங்க டயக்னோஸ் பண்ணிடுவோம். அல்ட்ராசவுண்ட் வந்து இப்போதைக்கு எல்லாம் மெடிக்கல் லீகல் ஆனனால அல்ட்ராசவுண்ட் இஸ் மஸ்ட். நல்லா அல்ட்ராசவுண்ட்லயே நம்மளுக்கு ஏதாவது டவுட் ஆச்சுன்னா ஒரு சிடி பண்ணிட்டு சர்ஜரி, லாப்ரோஸ்கோபி சர்ஜரி தான் 100% பண்ணி லாப்ரோஸ்கோப்லயே பண்றோம் சார் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல்ல. ஓபன் சர்ஜரியே கிடையாது. அன்னெசரி ரொம்ப சிவியர் கண்டிஷன், அதாவது பவல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி போயிட்டு குடல் அப்பெண்டிக்ஸ் வெடிச்சு போய் ஒட்டி இருந்துச்சு, அது லாப்ரோஸ்கோப்ல பண்ண முடியாத கண்டிஷன்ல தான் ஓபன். அப்போ ஒரு பேரண்ட், ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரைட் சைடு ஆஃப் த ரைட் சைடு ஆஃப் த இந்த இடத்துல தொடும்போது குழந்தை வந்துட்டு கத்துச்சு, ரொம்ப வலி தாங்க முடியல அப்படின்னு சொன்னா அது அப்பெண்டிசைட்டிஸ். அதை இமிடியேட்டா நம்ம கூட்டிட்டு வந்து நமக்கு பாத்துறணும். அதுவும் நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இது நிஜமாவே அப்பெண்டிசைட்டிஸ் தானா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க சர்ஜரிக்கு நீங்க கொண்டுட்டு போறீங்க. ஓகே. ஸோ இந்த அப்பெண்டிசைட்டிஸ் பத்தி ஓரளவு நாலேஜ் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் தெரியும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துட்டு, இந்த பிறந்த குழந்தைங்கள்ல விதை கொட்டை அப்படின்னு சொல்றது வந்து கீழே இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. நிறைய பேருக்கு வந்து பதட்டமாயிருது அந்த மாதிரி. இது வந்து நிஜமாவே பதட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானா? இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் சார்? இது பிறந்த உடனே நம்ம டெலிவரி ஆனோடனே டெஸ்டிஸ்லாம் நம்ம செக் பண்ணிடுவோம் சார். ஸ்கிரீனிங்ல பார்த்தோன்னே அதுல தெரிஞ்சிடும். அதாவது ஸ்க்ரோட்டத்துல வந்து அந்த டெஸ்டிஸ் இல்லைன்னா அது எம்டிஆ ஸ்க்ரோட்டம் தெரியும். அப்ப நம்ம உடனே பேரண்ட்ஸ் என்ன நம்ம கவுன்சிலிங் பண்றோம், அந்த டெஸ்டிஸ்ங்கிறது ஒண்ணு அப்டாமினுக்குள்ளேயே இருக்கலாம், அதாவது அது வெளியில வந்து அந்த இங்குவினல் கெனால், அதாவது அந்த இடுப்பு பகுதியில இருக்கலாம். நம்ம ஸ்கேன் பண்ணி முதல்ல வெயிட் பண்ணி ஸ்கேன் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 6 months we have to give time. அதாவது இறங்கி வருமா வராதா சொல்லிட்டு ஒரு 6 months நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட் காமனி ப்ரீ டேர்ம் சைல்ட்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 6 months டைம் கொடுப்போம் சார். 6 to 12 months தான் பீரியட். அட்லீஸ்ட் 1 year குள்ளேயாவது we have to bring the testis down to the scrotum. எப்படியாவது இடுப்புல இருந்தா இங்குவினல் ரீஜன்ல ஓபன்லயே நம்ம பண்ணுவோம். ஓகே. அப்டாமனுக்குள்ள இருந்துச்சுன்னா லாப்ரோஸ்கோப்லயே பண்ற அளவுக்கு. ஓகே. அது டெஸ்டிஸ் 1 year குள்ள பண்ணாம விட்டுட்டோம்னா லேட்டரா வந்து அதுல இந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூசிங் செல்ஸ் இதெல்லாம் வந்து பாதிப்படைறதுக்கு 90% வாய்ப்பு. அதனாலதான் நம்ம ஏர்லியர் சர்ஜரி சொல்றோம். சிலர் வந்து பெரிஃபரல் டாக்டர்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லி எல்லாமே நிறைய குழந்தைங்க அதே மாதிரி லேட்டா தான் வர்றாங்க. இந்த சர்ஜரிலையும் பாத்தீங்கன்னா 5 வயசுல வராங்க. இன்னைக்கு காலேஜ்ல ஒரு குழந்தை 12 வயசு, 2 சைடுமே இறங்கல. 9 வயசு ஒரு டாக்டர் சொன்னாங்களா 9 வயசு வரைக்கும் வெயிட். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி அப்புறம் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் வீக் சர்ஜரி பண்ணலாம்னு சொல்லி. இது ஒரு சைடு வந்துட்டு யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம குழந்தைக்கு சர்ஜரி பண்ணக்கூடாது அதுவா வந்துரும் ஒரு நம்பிக்கையில இருக்கிற ஒரு அந்த ஒரு சைடும் இருக்குது. இன்னொன்னு வந்துட்டு வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இப்ப பிறந்த குழந்தை இறங்கல அப்படின்னு சொன்னா இமிடியேட்டா உடனே நீங்க சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இது வந்துட்டு இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஸ்பான்டேனியஸாவே இறங்குறதுக்கு 90% ஆஃப் தி சில்ட்ரன்ஸ்க்கு வந்துரும், அதுவாவே வந்துரும் அப்படிங்கிறது. 6 months டைம் கொடுக்கும். 6 monthsல இருந்துட்டு ஒரு 1 year வரைக்கும் நம்ம வெயிட் பண்றது அப்படிங்கறதே ஒரு நிறைய பேருக்கு நிம்மதியான
ஈஸியான ஒரு விஷயம். சரி வந்துரும் அப்படிங்கறத வந்துட்டு பாத்துட்டு இருக்கிறது. இது நேச்சுரலா வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. 90% வந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றீங்க. இதோட ப்ரொசீஜர் வந்துட்டு இது எவ்வளவு நாள் இப்ப சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துனா இதோட ப்ரொசீஜர் பத்தி சொல்லுங்க சார். இது எப்படி பண்ணுவீங்க? ப்ரொசீஜர்னா நம்ம 2 டைப்ஸ் அல்ல. அன்டிசன்ட் டெஸ்டிஸ் பால்பபிள் சொல்லுவோம். பால்பபிள்ங்கிறது அந்த இடுப்பு பகுதியிலேயே வந்து இறங்க முடியாம டீப் ரிங் சூப்பர்ஃபிஷியல் ரிங் இருக்கு சார். டீப் ரிங் வந்து அப்டமனுக்குள்ள இருந்து ஓப்பன் ஆகி வர்றது. டீப் ரிங்கை தாண்டி டெஸ்டிஸ் வந்துரும். பட் ஆனா அந்த பியூபிக் டியூபர்கிள்னு சொல்லி அந்த இடுப்பு கீழ் பகுதியில சூப்பர்ஃபிஷியல் ரிங் அதுக்குள்ள அந்த டெஸ்டிஸ் வர முடியாட்டி அதுலயே வந்து லாக் ஆகும். அதுதான் பால்பபிள்னு சொல்லுவோம். அந்த டெஸ்டிஸ் வந்து நம்ம இதுல இடுப்புலயே ஓபன் பண்ணி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி நம்மளா ஒரு ஹோல் கொடுத்து உள்ள கொண்டு வந்து வச்சிடலாம். ஓகே. லேப்ரோஸ்கோபில வந்து உள்ளே அப்டமன்லயே இருக்கிறத வந்து நம்ம வந்து லேப்ரோஸ்கோப்ல தான் பண்ணணும் சார். லேப்ரோஸ்கோப்ல 1 இயர் ஆமா 1 to 1.5 நம்ம ஏர்லியரா இங்க 1.5 இயர்ஸ் வரைக்கும் 1.5 இயர்ஸ்ல வந்து அந்த டெஸ்டிஸை உள்ளே டிட்டாச் பண்ணி அந்த வேஸ் அந்த பிளட் சப்ளையும் அந்த விந்து குழாயும் தனியா செப்பரேட் பண்ணி அது டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம ஸ்டேஜ்லாவும் பண்ணலாம். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 சொல்லி பண்ணலாம். சிங்கிள் ஸ்டேஜாவும் பண்ணி எனிவே வந்து குழந்தைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேல வந்து கீழே 2 சைடு டெஸ்டிஸ் இருந்தா குழந்தைக்கு நல்லது. ஓகே 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 புரியுது சார். இப்போ 12 வயசு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா? இவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்க சைக்காலஜிக்கலா அதை எடுத்து வைக்கலாம் சார். பட் அதுல ஸ்பெர்ம் பின்னாடி ப்ரொடியூஸ் ஆகும். இன்ஃபர்டிலிட்டி சான்ஸ் ஹை தான் சார். ரொம்ப ஹை தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்ஃபர்டிலிட்டி எல்லாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் சார் சொல்லியிருக்கிறீங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த ஸ்க்ராட்டம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விதைப்பை தான் சார் ஸ்க்ராட்டம், அது வந்து வீங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு பதட்டப்படக்கூடிய சூழ்நிலையாக விரை வீக்கம்னு சொல்லுவோம் சார். அதுவும் இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கே அந்த ஸ்க்ரோட்டம் வந்து வீக்கமாக இருந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. என்ன சார் இப்படி வீங்கி இருக்கே பார்த்தீங்கன்னா அது வந்து அதுவும் ஒரு கஞ்சென்டல் வெரைட்டி ஆஃப் ஹைட்ரோசில், கஞ்செனிட்டல் ஹைட்ரோசில்னு சொல்லுவோம். அந்த விரைவீக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்கள ரொம்ப பெருசா இருந்தாலுமே வில் வெயிட் அப் டு 1 to 1.5 இயர்ஸ் உடனே சர்ஜரி பண்ணணும். ஹெர்னியா மட்டும்தான் இமிடியேட்டா சர்ஜரி பண்ணணும். பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த் ஏர்லியராவே நியூ பார்ன் ஹெர்னியா எல்லாம் பண்றாங்க. பட் அனஸ்தீசியா ரிஸ்க் ரொம்ப அதனால we are waiting up to ஒரு 6 மந்த் வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோம். ஓகே. இல்ல பெரிய ஹையர் சென்டர் சென்னை இதெல்லாம் நியூ பார்ன்லயே பண்ணிடுறாங்க ஹெர்னியா. உடனே ஹைட்ரோசில் 1 to 1.5 இயர்ஸ் வெயிட் பண்ணலாம். ஓகே. 1.5 இயர்ஸ்க்கு மேலே குறையலன்னா சர்ஜரி பண்ணிடலாம். ரைட் சார். இன்னும் ஒரு காமனான விஷயம் வந்துட்டு குழந்தைங்க வந்து எதையாவது முழுங்கிடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப காமனா நடக்குது சார். ஆமாங்க சார். ரீசெண்டா 2 days முன்னாடி ஒரு குழந்தை எங்க சார் வம்பன் நம்ம ரெகுலரா வர்ற பேஷண்ட் தான். பேஷண்ட் ஒரு 20 days முன்னாடி சொல்றாங்க தொண்டை வலிக்குது. சரி ENT ஒப்பீனியன் வாங்குறோம். ENT நார்மல் தாங்க. மறுபடியும் அப்படியே சுத்திட்டே இருக்காங்க. இப்ப லாஸ்ட் வீக் டாக்டர் இங்க ஒரு ஃபேமஸ் பேர் சொல்ல வரும்ல ENT சர்ஜன் பாரு அவரும் ஒண்ணு முந்தானத்து ரொம்ப நெஞ்சு வலிக்குதுன்னு வரான். சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒரு காயின் 20 டேஸா அந்த பையன் சொல்லவே இல்லை. சென்னையில KMCல போய் தினகர்மணி டாக்டர் எடுத்து விட்டு இப்ப நெஞ்சிட்டி போட்டு எரோஷன் ஆயிடுச்சு. அது ஈசோபேகஸ் எல்லாம் அப்படியே நின்று அந்த இடத்துல புண்ணாயிடுச்சு. அந்த குழந்தை பெரிய பையன் தான் 7 வயசு. அவனே பயந்துட்டு சொல்லாம இருந்திருக்கான். குழந்தைங்களுக்கு வந்து ஃபாரின் பாடி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சார். ஃபாரின் பாடியில இன்னர்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது இந்த பிளாஸ்டிக், காயின், இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து இன்னர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பயப்பட வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி லாக்ஸேட்டிவ்ஸ் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பட்டன் பேட்டரி கொஞ்சம் ரிஸ்கானது. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வந்து சில சமயம் எரோஷன் வரதுக்கு 90% வாய்ப்பு இருக்குனால ஓல்டு பேட்டரிஸ் எல்லாம் வந்து கேட்போம். பேட்டரிஸ் முழுங்கிடுவாங்க. பட்டன் பேட்டரி அது வந்து ஓல்டா நியூவா என்னன்னு சில சமயம் கேட்டுக்குவோம். ஓல்டு பேட்டரினா அந்த கோட்டிங்ஸ் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து கெமிக்கல் ரிலீஸ் ஆகி சில சமயம் குடல்ல ஒட்டலாம், இந்த ஈசோபேகஸ்ல பொத்து போகலாம். பட் இதுவும் ஒரு ரேர் கண்டிஷன் தான். பட் சில சமயம் நடந்துருச்சுன்னா பேரண்ட்ஸ் நம்ம சைடு நீங்க முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணல சார்னு சொல்லிடுவான்னு சொல்லி பட்டன் பேட்டரி வந்து கொஞ்சம் ஏர்லியரா இந்த பெக்லக்னு சொல்லி அந்த மோஷன் போறதுல ஃப்ரீயா லூஸ் மோஷன் ஆகி வர்ற மாதிரி மெடிசன் கொடுத்து அட்மிஷன் போட்டு அப்சர்வேஷன் வைப்போம். இல்ல ஏர்லியரா ஸ்டமக்ல இருந்துச்சுன்னா எண்டோஸ்கோபி போட்டு எண்டோஸ்கோபி போட்டு இந்த கேமரா போட்டு பண்றதா வந்து எண்டோஸ்கோபி. ஓகே ஓகே. ஃபாரின் பாடி மட்டும் காயின்னா கொஞ்சம் நம்ம 5 to 7 days கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றோம். அதுவும் சில பேரண்ட்ஸ் பேனிக் ஆகுறாங்க. அதனால எண்டோஸ்கோப் போட்டு நிறைய பேர் எடுக்கிறாங்க. அது ரிஸ்க். காயின் வந்து ரொம்ப நாட் டேஞ்சரஸ். இது 7 days வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஓகே. நார்மல் டயட் கொடுத்து நம்ம ஒரு 2 days ஒரு எக்ஸ்ரே எடுத்து அது மொபைலா இருக்கா கீழே தள்ளிட்டு வருதான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கலாம் சார். ஓகே ஓகே. ஃபைன் சார். ரைட். இன்னொரு விஷயம் வந்து என்னோட பையனுக்கு சர்க்கம்சேஷன் தேவையா தேவையில்லையா அப்படிங்கறது என்ன மாதிரியான ஒரு விஷயத்துல வந்துட்டு டிசைட் பண்றது சார்? சர்க்கம்சேஷன்ங்கிறது ஹெல்த்தியா இல்ல அதுவே வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியல. சர்க்கம்சேஷன் உண்மையில நல்ல ஹெல்த்தி ப்ரொசீஜர் தான் சார் கண்டிப்பா. ஏன்னா அது வந்து
வந்து சர்க்கம்சிஷன்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் 1 இயர் வரைக்கும் வந்து பிசியலாஜிக்கல்னு சொல்லுவோம். அதாவது காமனாவே எல்லா குழந்தைங்களும் ஃபர்ஸ்ட் 1 இயர் வரைக்கும் அது ஒட்டி தான் இருக்கும் தோல். 1 இயர்க்குள்ளேயே ஏதாவது காம்ப்ளிகேஷன், அதாவது யூரின் போறது, யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது, அதுக்குள்ள ரொம்ப அழுக்கு சேருது, யூரின் போறப்ப அந்த பலூன் மாதிரி வீங்குதுன்னு சொல்லுவாங்க, அது தோல் விரிஞ்சு நல்லா புஷ்ஷுன்னு ஒப்பி வருதுன்னுவாங்க, யூரின் இன்ஃபெக்ஷன், அடிக்கடி ஃபீவர் வருது, லூஸ் மோஷன் வருது, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏர்லியராகவே 6 to 1 இயர்ல சர்க்கம்சிஷன் பண்ணிக்கிறது நல்லது தான். ரொட்டீன் சர்க்கம்சிஷன் வந்து ஏதாவது தொந்தரவு இருந்தாதான் பண்றது. நம்ம சர்க்கம்சிஷன் ஆனா கண்டிப்பா பண்ணிக்கிறது நல்லதுதான். குழந்தைங்களுக்கு காமனா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இங்க. எல்லா குழந்தையும் 2 இயர்ஸ் மேல 3 இயர்ஸ்ல வந்து அந்த ரிட்ராக்ட் பண்ண முடியல, யூரின் சொட்டா போறான், அந்த தோல் வந்து ஒட்டிக்கிட்டு டைட்டா இருக்கு சார், ரொம்ப இது போட்டு பிணைஞ்சுக்கிட்டே இருக்கான், அந்த மாதிரி சொன்னோம்னா ஒரு யூஎஸ் ஸ்கேன் பண்றோம். ஸ்கேன் வந்து நீர் இப்போ ஏதோ புண்ணா இருக்கு, அது ஏதாவது யூரின் போற கம்ப்ளைண்ட் இருக்குன்னா சுண்ணத்து பண்ணிக்கிறா நல்லது. ஓகே, அதெல்லாம் ஒண்ணு பண்ண சொல்லிடுறது. ஓகே ஓகே ஃபைன் சார். நீங்க நடுவில் சொல்லியிருந்தீங்க லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, ஜெனரல் ஓப்பன் சர்ஜரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னொரு விஷயம் எண்டோஸ்கோபி அப்படிங்கிற சொல்றீங்க. இதோட டிஃபரன்ஸ் என்னது சார்? கொஞ்சம் ரொம்ப எளிமையா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்றது? லாப்ரோஸ்கோபிங்கிறது நுண்துளை அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம் சார். அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சை இப்ப நெஞ்சு பகுதியிலேயே போட்டு லங்ஸ்ல ஆபரேஷன் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அது வந்து வேட்ஸ்ன்னு சொல்லுவோம். தொரகாஸ்கோபி வந்து செஸ்ட்லயே ஹோல் போட்டு பண்றது, இந்த லங்ல இந்த காமன்ல சிஸ்ட் வர்றது, அதெல்லாம் சிஎம்சி வேலூர் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம இங்க என்ன புதுக்கோட்டையில பண்றது லாப்ரோஸ்கோபி வந்து நம்ம இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை காமனா பண்றது வந்து அப்பெண்டிக்ஸ் தான். நெக்ஸ்ட் இந்த விதை ஆபரேஷன் அந்த மாதிரிக்கு வந்து நம்ம அது வந்து ஜென்ரலா அனஸ்தீசியா கொடுத்து பண்றோம், அவ்வளவுதான், வேற இல்லை. குழந்தைங்களுக்கு அந்த முதுகுல ஊசி போட்டு பண்றது வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப விரும்ப மாட்டாங்க, பயப்படுறாங்க. ஐயோ முதுகுல ஊசி போடுறாங்க, உடனே பேனிக் ஆயிடுறாங்க. அதெல்லாம் போட மாட்டோமா கவலைப்படாதுன்னு சொல்லி இந்த ஜென்ரல் அனஸ்தீசியா பிளஸ் லாப்ரோஸ்கோபிங்கிறப்ப இன்னும் பேஷண்ட்டுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே, நீங்க சொல்ற அந்த எண்டோஸ்கோபிங்கிறது அது ஒரு கொஞ்சம் ஸ்கில்டு ப்ரொசீஜர் தான் சார். அது பிராங்காஸ்கோபி எல்லாமே. எண்டோஸ்கோபிங்கிறப்ப நம்ம வாய் வழியா அந்த ஈசோஃபேகஸ் சொல்லி அப்படியே ஸ்டமக்குள்ள இருக்க ஃபாரின் பாடிஸ் ஏதாவது இருந்தா எடுக்கிறது. பிராங்காஸ்கோபிங்கிறது நம்ம இந்த மூச்சுக்குழாய்க்குள்ள போய் அதுல ஏதாவது இந்த கடலை இந்த மாதிரி ஏதாவது முழுங்கி பார்த்தா 10-15 நாள் கழிச்சு லங்ஸ் மூச்சு சென்னலோட வருங்க குழந்தைங்க, சொல்லாதுங்க. அதெல்லாம் வந்து பிராங்காஸ்கோபி. ஃபாரின் பாடி காமன் குழந்தைங்களுக்கு வந்து அது மேக்ஸிமம் அந்த த்ரோட்லாம் ஏன் டிசர்ஜன் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஈசோஃபேகஸ், ஸ்டமக் இந்த மாதிரி நம்ம எண்டோஸ்கோபில இங்க பாருங்க. ஓகே ஓகே புரியுது சார். இன்னொன்று வந்து ரொம்ப கிரானிக்கா கண்டினியூஸா எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கிற குழந்தைங்க, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஆனா டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது எதனால வருது? இதுக்கு என்ன பேரண்ட்ஸ் வந்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் சார்? பேரண்ட்ஸ் ஸ்டெப் எடுக்கணும்னா கொஞ்சம் ஃபைபர் டயட் ரொம்ப முக்கியம் சார். மெயினா வயிறு வலி காரணமே கான்ஸ்டிபேஷன் தான் குழந்தைங்களுக்கு. மெயினா ஸ்நாக்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு டெய்லி ஒரு ஃபைபர் டயட், ஏதாவது ஒரு ஜூஸ், ஏதாவது ஃப்ரூட்ஸ் டயட்ல வந்து ரொம்ப இது சேர்க்காம, ஸ்நாக்ஸ் ஐட்டம் சேர்க்காம, இந்த மாதிரி கொஞ்சம் டயட் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு டெய்லி டாய்லெட் ட்ரைனிங், மோஷன் வருதா இல்லையா டெய்லி காலைல போய் டாய்லெட் ட்ரைனிங் பண்ண சொல்லணும். டாய்லெட் ட்ரைனிங்னா என்ன? அதாவது இப்போ பாத்ரூம் போய் உட்கார சொல்லணும், மோஷன் வருதா இல்லையா 10 minutes 20 minutes உட்கார்ந்து இருக்கணும். அது பண்ண மாட்டாங்க, நின்னுக்கிட்டே மோஷன் போறான் சார், காலை முறுக்கிட்டே நிக்கிறான் சார்னு. நீங்க போய் உட்கார சொன்னாதானே சார் டாய்லெட் ட்ரைனிங் பண்ணாதான் குழந்தைங்களுக்கு அந்த இது. பிளஸ் இந்த வயிறு வலி வந்து மெயினா வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ், அதாவது இந்த பெயின் உள்ள சிறப்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணதான் சார் சொல்லுவோம். மெயினா நம்ம டயட் தான் கான்சென்ட்ரேட். யாரை கேட்டாலும் கடைசியில அதான் சொல்லுவாங்க, பாலாதான் சார் குடிக்கிறான், பிஸ்கெட். அதான் இந்த பால் பிஸ்கெட்டை நிறுத்திட்டாங்களாவே ஆட்டோமேட்டிக்கா வயிறு வலி சரியாயிடும். ஓ, நிறைய பேர் இந்த சாப்பாடு சாப்பிடுறது இல்லாம இந்த இதை வச்சே மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு வர்றது. ஓகே ஓகே புரியுது சார், புரியுது. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன ப்ராப்ளம்னே தெரியாது ஒரு சில பேரண்ட்ஸுக்கு. ஆனா என் குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வருவாங்க, சாப்பிட மாட்டான், அந்த மாதிரி எல்லாம் வர்றாங்கல்ல. அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு என்ன சார் சொல்லணும்? நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து இது மாதிரி ஃபுட் ஐட்டத்துல வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கொஞ்சம் இது வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ண சொல்லணும். இப்பெல்லாம் வந்து ஆதி பேரண்ட்ஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தாதான் நம்ம குழந்தைங்க சேஃப்னு இந்த போனை கொடுத்து இது பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 5th 10th வர பிள்ளைங்க 40 kg 50 kg மேல இருக்காங்க. அதெல்லாம் பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்றது, வெளியில விடுங்க, கொஞ்சம் விளையாட விடுங்க பிள்ளைங்களை.
ஆட்டோமேட்டிக்கா அப்பதான் கொஞ்சம் பசி எடுக்கும், சாப்பிடுவாங்க. வீட்டுக்குள்ளேயே போட்டு இது பண்றது ரொம்ப நம்ம வந்து இந்த 80s 90sல இருந்த குழந்தைங்க வந்துட்டு எவ்வளவோ பரவாயில்ல போல இல்லைங்களா சார்? கண்டிப்பா நம்ம வந்து வெளியில எப்படா வெளியில போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இப்ப யாருமே வெளியில போங்கன்னு சொன்னா கூட போறதுக்கான ஒரு இது கிடையாது மாட்டேன். புரியுது சார். ஸோ தேங்க்யூ. நிறைய நிறைய பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் சார், ரொம்ப டெக்னிக்கலான கொஸ்டின்ஸ் இல்லாம ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்க பயப்பட்டுருவாங்க. நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுக்கு கேட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு மனசு கஷ்டமாயிருமோ அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப தேடி தேடி எடுத்து தான் கேட்டேன். நீங்க எல்லாத்துக்குமே அழகா ரொம்ப கான்டெம்பரரியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸோட சேர்த்துட்டு நாங்க கலெக்ட் பண்ணிட்டு நாங்க இன்னொரு எபிசோட்ல உங்களை கண்டிப்பா சந்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் சார்.